திரு சேலம் மணிகண்டன், இங்க அதிமுக மீதான அக்கறை அப்படிங்கிறது அது தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்த அல்லது மக்கள் மீதான அக்கறையும் உள்ளடக்கியதுதான். அப்படி இருக்கும்போது பாஜகவை விழுங்கிவிடும் அல்லது பாஜகவால் அதிமுகவுக்கு சுமை அப்படிங்கிறது அந்த நிலையிலிருந்து தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நேயர்களுக்கு வணக்கம். அன்புக்குரிய வன்னியரசு சகோதரருக்கு ஒரு கேள்வி. அவர் கையில போன் இருக்கும், எடுத்து நெட் ஆன் பண்ணி நியூஸ் 18 லைவ் பார்க்க சொல்லுங்க. உளுந்தூர்பேட்டையில தற்போது நடந்துட்டு இருக்கிற அதிமுக மாநாட்டுல தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற தேர்தலில் அதிமுக என் தலைமையில் தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்ம ரவீந்திரன் துரைசாமி அடிக்கடி ஒரு வார்த்தை குறிப்பிடுவார். கருத்து குருடர்கள், அரசியல் செவிடர்கள் அவங்களுக்கு எல்லாம் ஓங்கி அடிக்கிற மாதிரி மிக தெளிவா அவருடைய ஸ்டாண்ட் அவர் சொல்லிட்டார். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். நம்ம இப்ப யாரும் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது இல்ல. மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை இருக்கு, அப்படிலாம் எதுவும் வேண்டாம். கருத்தா பேசு. யார் ரொம்ப அப்படியே முதலை கண்ணீர் வடிக்கிறாங்களோ, ஐயோ அதிமுக இப்படி ஆகி போச்சுன்னு வந்து கசாப்பு கடையில உட்கார்ந்துட்டு ராமலிங்க வள்ளலாரை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்களோ, அவங்க மண்டையில எல்லாம் ஓங்கி கொட்டுற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி என் தலைமையில் அதிமுக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாருங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு முன்னாடி பேசுற சகோதரர் வன்னியரசு ரொம்ப கவலைப்படுறாரு. அதிமுக ஒரு சனநாயக இயக்குங்க, அதிமுக மாநில உரிமை பேசுற கட்சிங்க, பாஜகவை விட தீவிர சனாதனவாதின்னு அவரே சொல்ற உத்தவ் தாக்கரேவோட இவங்க வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு இந்தி கூட்டணியில இவங்க இருந்துகிட்டு இவரு பாவம் அதிமுகவை பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு. நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாயா அப்படின்னு கலைஞர் கருணாநிதி என்ன பார்த்து கேட்டாருன்னு அண்ணன் வன்னியரசு அவர் வாயால பல முறை பேட்டியில சொல்லிட்டு அந்த திமுகவோடய போய் கூட்டணியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு அதிமுக பத்தி பேசுறாரு. இன்னைக்கு பொது தொகுதியில விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா? கருணாநிதி சொன்னாரு, நான் சொல்லல. மரியாதைக்குரிய சகோதரன் வன்னியரசு நேரடியா நான் கேட்கிறேன், இன்னைக்கு இல்லையான்னு கேட்கிறேன். கலைஞர் வேற ஸ்டாலின் வேறங்கிறது இன்னும் ஒரு கடந்த காலத்தின் கைதாட்டி முடிச்சிட்டோம். என்ன திமுக கட்சி கலைஞருக்கு முன்பு கலைஞருக்கு பின்பு அப்படின்னு ஏதாவது இருக்குதா? கலைஞருடைய தொடர்ச்சி தான் இது.